நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் நான் என்ன வீட்டில் வந்து ஒரு இட்லி தோசை சாப்பிட்றேன்னா அதை எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட முடியும் அப்படின்னு பார்ப்பேன். நான் காய்கறி எப்படி உள்ள நிறைய போக முடியும், எந்த வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்பேன். சிம்பிள் தான், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் கோஸு, கேரட்டு, கொத்தமல்லி தழை, வெங்காயம் அப்படியே துருவி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அருமையாக இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. இந்த காய் இருந்தாலே போதுமானது, வேறு எது இருந்தாலும் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள். இதோட கூட தேங்காய் சட்னி, தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சு அரைச்சிட்டு கெட்டியாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் காலையில் எடுத்துக்க பாருங்கள், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வச்சுட்டு சிறுதானிய தோசை, நான் இன்னொரு தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு, ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுங்கள், தோசை முதல்ல ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே கேரட் துருவல், கோஸ் துருவல், வெங்காய துருவல், கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுடுங்க. போட்ட பிறகு தோசை அப்படியே அமுக்கி விட்டுடுங்க. அது மேலே வந்து இட்லி பொடி, இல்லை எள்ளு பொடி, இல்லை கொள்ளு பொடி, பொட்டுக்கடலை பொடி, எந்த பொடி இருக்குதோ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலை இருக்குல்ல, உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். டிஃபன் இலைன்னு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. அந்த இலை மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா, நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பி போடும்போது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த இலையை மேலே வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. இருங்க, அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே தட்டுக்கு மாற்றிப்போம். இந்த இலையை எடுத்துடலாமா? இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா? இது ஒரு ஐடியா தான், தோசைகளில் ஒட்டாமல் அருமையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோடய சேனலில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பதிவுகள் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட பதிவை என்னோடய சேனலில் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.